கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த திமுக பிரமுகரின் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுகவைச் சேர்ந்தவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எமக்கல் நத்தம் பகுதியைச் சேர்ந்த ராமன் திமுகவில் ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இவர் சென்ற நேரத்தில் அதிமுகவைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ராமனின் மனைவியிடம் வாக்கு சேகரிப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து எள்ளம்மாள் அவரது உறவினர்களுடன் பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அதிமுக பிரமுகர் சுரேஷ் மீது கொலை மிரட்டல் மற்றும் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ராமன் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்த பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான மதியழகன் அதிமுகவினர் அராஜக போக்கில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். ராமன் நம்மளுடைய வர்த்தகனுடைய அமைப்பாளர் அவர் வீட்டில் ஒரு அதிமுக வேட்பாளருடைய தூண்டுதல் பேரில் கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே அராஜகம் பண்ணியிருக்காங்க. இவங்க வீடு அதை பூட்டிட்டு வெளில இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டதன் பேரில் எல்லாம் பார்க்கறதெல்லாம் ஓடி போயிட்டான். ஓடி போன பின்னே ராமன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே போலீஸ் அதை பார்த்தாங்க. பார்த்துட்டோன்னா அந்த பேரை பார்க்கலான்னு சொல்லி அவனை போகிற இடத்துல அந்த கத்தியும் அவனை தீட்டிட்டு இருந்த இடத்துலேருந்து அவன் பார்த்தோன்னே ஓடிட்டானா. அந்த கத்தி அவனுடைய யூஸ் பண்ண வாகனத்தை சூஸ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அந்த அதிமுக அவர் பேர்லேயே ஆல்ரெடி நிறைய எஃப்ஐஆர், நிறையா அராஜக போக்கான விஷயத்துக்காக நிறைய எஃப்ஐஆர் அவர் பேரில் இருக்குது. அவர் ஒரு பெரிய 420 இருப்பார். அதனால் இந்த காலத்தில் அவருக்கு தக்க பாதுகாப்பு இந்த பகுதியில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் எழுதி கொடுத்துருக்குறோம். இது ஒரு அராஜக போக்கிலே அவர் செயல்பட்டு